அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சீக்ரெட் ஸ்டோரிஸ் ரோஸ்லின் அப்படின்ற ஒரு சூப்பரான சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த சீரிஸ் பத்தினா மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. 6 எபிசோட்ஸ்ல 5 எபிசோட்ஸ் வரைக்கும் நார்மலான ஒரு கதையா ஒரு சில சஸ்பென்ஸை மட்டும் வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதோட 6வது எபிசோட்ல மொத்த ட்ராக்குமே மாற ஆரம்பிச்சு எதிர்பார்க்காத பல ட்விஸ்டுகள் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இதனால இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள நான் உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நள்ளிரவுல ரோஸ் வேலி அப்படின்னு ஒரு பெரிய வீட்டு முன்னாடி ஒரு மர்ம நபர் நின்றுகிட்டே இருக்க மாதிரியோ யாருக்கும் தெரியாம அந்த மர்ம நபர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல தூக்கத்துல இருந்து ஒரு குழந்தை எழுந்துக்கிறாங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம தன்னோட ரூம் முழுக்க சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன உருவமா இருக்கும், அது என்னவா இருக்கும் அப்படின்ற பயத்துல கிட்ட போகும்போது தான் தெரிய ஆரம்பிக்குது அது அங்க வைக்கப்பட்ட துணி அப்படின்றது. இதனால இவங்க அங்க இருந்து பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடக்கிற அதே சமயத்துல இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அங்க இருக்கிற மாதிரியும் அந்த உருவம் இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரியும் தோண ஆரம்பிக்க பயந்து போறாங்க. வேக வேகமா கத்திக்கிட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஓடிப்போய் என்னோட ரூம்ல யாரோ இருக்காங்க, அவங்க என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அப்பாவுக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரூமுக்கு செக் பண்ணலான்னு போக அவர் உள்ள போனது பயங்கரமான கத்துற சத்தம் தான் கேட்க ஆரம்பிக்குது. அப்பாக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அம்மா ஓடி போய் பார்க்கும்போது அவங்களும் பயங்கரமா அலறிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியாம இந்த பொண்ணு பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது அவங்களோட படிக்கட்டு முழுக்க ரத்தமா இருக்கு. அப்பா ஒரு பக்கமும் அம்மா ஒரு பக்கமும் ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த குழந்தை பார்க்க ஆரம்பிக்குது. பயந்து அங்கிருந்து ஓடலான்னு ட்ரை பண்ண பின்னாடியே அந்த மர்ம நபர் நின்றுகிட்டு இருக்காரு. அவரோட கண்கள் மட்டும்தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கிரீன் கலர்ல இருக்க அந்த கண்களை பார்த்ததோ இவங்க பயந்து நடுங்க ஆரம்பிக்க அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. சோ நடந்த இந்த எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஒரு கனவு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்களோட பேர் ரோஸ்லின் அப்படின்றது ரோஸ் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாரும் கூப்பிடுவாங்க. அண்ட் இவங்களோட அப்பா அம்மா பேரு ஜான் அண்ட் ஷோபா அப்படின்றது. பொண்ணு பாத்தீங்கன்னா சோசியலைஸ் ஆகாம தனியா, அதாவது தனக்குன்னு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி மௌனமாவே இருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு வயசான நபருக்கு பர்த்டே பார்ட்டியா பிளான் பண்ணிருப்பாங்க. அங்க இவங்களை கூட்டு போய் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச அந்த பூனைக்குட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பா அம்மா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இவங்களோட வீட்டுல ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்திருக்கு. இவங்களோட பிரதர், அதாவது இந்த ரோஸோட பிரதர் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஒரு சின்ன அசம்பாவிதத்துல அவர் இறந்து போயிட்டாரு. அதாவது இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா தண்ணீர்ல மூழ்கிட்டே இருக்கும்போது காப்பாத்தணும்னு போய் அந்த நபர் இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ரோஸ் இதே மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. அந்த சாவுக்கு நான் தான் காரணம், என்னாலதான் என்னோட பிரதர் இறந்து போயிட்டா அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியால தான் அவங்க யார்கிட்டயுமே பேசுறத தவிர்க்கிறாங்க. ஏன் இவங்களோட ஃபேமிலியில கூட அவங்க அவ்வளோ பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஒரு குழந்தை வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அப்பா அம்மா ஒரு குழந்தைய பெற்றெடுக்க 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அவங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூடவே இந்த ரோஸ்க்கு நைட் ஆச்சு அப்படின்னா அந்த கெட்ட கெட்ட கனவுகளா வந்துகிட்டே இருக்கு. ஒரே மாதிரி ஆள் தான் அந்த கனவுல வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணமா இவங்களோட அம்மா என்ன பாக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த மிஸ்டீரியஸான புக் எல்லாத்தையும் படிக்கணும், ஃபிக்ஷனான புக் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்றது ஆசையா இருக்கும். சோ இரவு நேரத்துல அந்த புக்கை படிச்சுட்டு தூங்குறதாலதான் இந்த கனவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவளை எப்படி நாங்க ஹேண்டில் பண்ண போறோன்னே தெரியல அப்படின்ற குழப்பத்துல புலம்பிக்கிட்டே இருக்க லைஃப் ஸ்டைல்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சின்ன பையனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுறாங்க. தனிமையிலும் தன்னோட இறந்து போன பிரதரை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பா வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க தன் பூனை கூட விளையாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பூனை அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. இவங்க அதை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. பூனை பயங்கரமா அலறிக்கிட்டே இருக்க மாதிரி கேட்க ஆரம்பிக்க ஒன்னும் புரியாம மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த கிரீன் கலர் கண்ணுடைய மர்ம நபர் இருக்கா இல்லையா, அவர் இவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. சோ மறுபடியும் அந்த கனவால அஃபெக்ட் ஆயிட்டு இவங்களோட அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லலான்னு போக பேரண்ட்ஸ் கவனிக்கிறதா இல்லை. இதனால கோவமா தன்னோட ரூமுக்குள்ள போய் உட்காரும் போது அம்மா வந்து என்ன ஆச்சு கேட்கும்போது இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த புக் எல்லாத்தையும் நீ படிக்கிறத நிப்பாட்டிட்டு அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன், மற்றபடி ஒன்னும் கிடையாதுமா. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மாவோட போனை வாங்கி பாக்குறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அம்மாவுக்கு கால் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட போன் இல்லாததால எனக்கு நீங்க போனும் வாங்கி தர மாட்டீங்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்கன்னா அதையும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கெட் டுகெதர் மீட் பண்ணி ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டான தீபிகா அப்படின்ற ஒருத்தவங்க மட்டும் இவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கனவுகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வாழ்க்கையில ஏதாவது பயமுறுத்துற வகையில இல்ல வாழ்க்கையில அதிகமா பயந்துகிட்டு இருக்க விஷயங்கள் தான் உன்னோட கனவுல வந்துகிட்டே இருக்கும், அப்படி ஏதாவது உனக்கு இருக்கான்னு கேட்கும்போது இவங்களோட வாழ்க்கையில நிறைய சோகங்கள்
மிருகங்கள் இருக்கே தவிர பயமுறுத்துற மாதிரி ஒண்ணு கூட இல்ல. இதனால இந்த விஷயத்த இவங்க வேற எப்படின்னு ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. கற்பனா இவங்களோட அம்மா கூட இந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரத்துல வந்துட்டுறேன், அதுக்கப்புறமா நாம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி எழுந்து போக இந்த பொண்ணு மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. தூரத்துல ஏதோ ஒரு நபர் வர மாதிரியும் அவரோட கண்கள் பச்சை நிறத்துல இருக்கிற மாதிரியும் பட்டுன்னு இவங்க பார்த்ததால இவங்களோட மொத்த பாடி உறைஞ்சு போயிடுது. என்ன பண்ணுதுன்னு தெரியாம அப்படி ஷிவரிங் ஆகி நின்றுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவங்களோட அம்மா வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேசி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது கார்ல போகும்போது கூட அந்த நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை பத்தி ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா இவங்களோட அப்பாவோட ஃபார்ம் இருக்கு இல்லையா அங்க போக ஆரம்பிக்குது. புதுசா ஒரு காளை மாடு வாங்கணும் அப்படின்றதுக்காக வேலைகள் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. அந்த மாடு வந்ததோ இறக்கி முடிச்சுட்டு இவரோட லாக்கர்ல கொஞ்சம் பணத்தை வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல இந்த சைடு ரோஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கார் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு அண்ட் போன் முத கொண்டு எல்லாமே இருக்கு. என்னோட வீட்டுல ஒரு சின்ன போன் கூட வாங்கி தர மாட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இவங்க பேசிக்கிட்டு இவங்களோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இவங்கள ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட பாய் ஃப்ரெண்டோட அப்பா தான் இவர்கிட்ட நீ மனசு விட்டு பேசலான்னு சொல்ல அவங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல ரோஸோட அம்மாவும் சர்ச்சுக்கு போறாங்க. அங்க ஒரு லேடியை பாக்குறாங்க. இந்த லேடியை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபாதர் கிட்ட கேட்க ஆரம்பிக்க அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க கன்னிஸ்திரியா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளே இவங்க ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதனால நான் அவங்கள வெளியே அனுப்பும் போது அவங்க நல்லா வாழ்வாங்க நினைச்சா அந்த காதலிச்சவ விட்டு போயிருக்கான். இப்ப அவங்க ஒரு குழந்தையோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. ஏதாவது வேலை கிடைக்கும் மாதிரி கேட்டு போக வந்தாங்கம்மா. அம்மா நீ எதுக்காக சொல்லாம கொள்ளாம வந்திருக்குன்னு கேட்கும்போது இவங்க இவங்களோட பொண்ணை பத்தின விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க இங்க பேசிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல அந்த சைக்காட்டிஸ்ட் கிட்டே ரோஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிரீன் கலர் கண்ணுடைய அந்த ஆள் என்னோட நிறைய விஷயங்கள்ல வந்துகிட்டே இருக்காரு, நேர்லயும் வந்துகிட்டு இருக்காரு, கனவுலயும் வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட ரியல் லைஃப்ல அப்படி ஒரு பர்சனை நீ பார்த்திருக்கியாமான்னு கேட்கும்போது இந்த மர்ம நபரை தவிர வேற யாரும் அந்த மாதிரி இவங்க பார்த்தது கிடையாது. இதனால இவங்க கிட்ட ஒரு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு கனவுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் புரியுதாமா, அது ரெண்டுத்தையும் உங்களால தனியா பிரிச்சு பார்க்க முடியுதாமான்னு கேட்கும்போது இவங்க முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடந்த விஷயங்கள்ல எது கனவு எது ரியாலிட்டி அப்படின்ற குழப்பத்துக்குள்ள அவங்க இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, எப்பயாவது டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட அப்பா அம்மா உங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல்லாம் பண்ண வேணாமா, உங்களுக்குன்னு அழகான ஒரு தம்பியை அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்களே எஃபர்ட் எடுத்து இது எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணி உங்களோட அப்பா அம்மா கிட்ட கலந்து பேசுங்க. அண்ட் கண்டிப்பா இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரலாமா அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் எல்லாத்தையும் பண்ணி அனுப்பி வைக்கும் போது அதே சமயத்துல எங்க சர்ச்சில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டயும் போக ஆரம்பிக்குது. நீங்க உங்களோட குழந்தைய பாத்துக்கணும் அண்ட் இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் அப்படின்றக்காக உங்களோட பொண்ணை மறந்துட்டீங்க, உங்க பொண்ணோட நீங்க மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னாவே எல்லாம் சரியாயிடுமா, 1000 பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா கூட நமக்காக இருக்கிறவங்கள நாம தான் நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்களும் ஒரு மாதிரி மைண்ட் செட்டோட வீட்டுக்கு போறாங்க. அண்ட் இந்த சைடு ரோஸ்லின் கிட்ட போக ஆரம்பிக்குது. இவங்களோட தம்பி கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க அவ்வளவு நேரம் அட்டாச்சே ஆயிருந்திருக்க மாட்டாங்க. இப்ப ஒரு புது மைண்ட் செட்ல இருக்காங்க இல்லையா, போனது தம்பியை கொஞ்சிக்கிட்டே அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இது புதுசா இருக்கு. அது கூடவே இவங்களும் தன்னோட பொண்ணு கூட நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க இல்லையா. பொண்ணுக்கு பிடிச்ச டிஷ்ஷான பரோட்டா சில்லி சிக்கன் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு 18th பர்த்டே வரப்போகுது இல்லையா, அதுக்காக நாங்க உனக்கு 2 சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உனக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இல்லையா மொபைல் போன், அதுவும் நீ ஒழுங்கா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன், ஒழுங்கா வண்டி ஓட்டுவேன் அப்படின்னா உனக்காக ஒரு வண்டியும் வாங்கி தர போறேன்னு சொல்ல இங்க பயங்கர சந்தோஷத்தோட இந்த மாதிரி ஒரு பர்த்டேவை என் வாழ்நாள் நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமும் ரொம்ப நாட்கள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சது உங்க படுத்து தூங்கணும்னு போகும்போது ரோஸ்லினை கூப்பிட்டு அவங்களோட அப்பாவை இவ்வளவு சந்தோஷத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோமா, அன்னைக்கு ஒரு தாத்தாக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி போனோம் இல்லையா, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்களோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க ஜெரி அப்படின்றது அவரோட பேரு, இங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காருமா, ஒரு 4 வாரங்கள் மட்டும் பேயிங் கெஸ்டா இருக்கிற மாதிரி இங்க இருக்கும். நம்மளோட ஆலன் ரூம் இருக்கு இல்லையாமா அந்த ரூமை உன் பக்கமா லாக் பண்ணிட்டு வேற ஒரு பக்கமா ஓபன் பண்ணி வச்சிருக்க, அது ஒரு ரூம் செட்டப்ல தான் இருக்கு இல்லையா, கொஞ்ச நாள் அவர் அங்க தங்கிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு போக இது நேரம் வரைக்கும் சந்தோஷமா இருந்தவங்க தன்னோட பிரதரோட ரூமுக்குள்ள ஒருத்தர் வர போறாரு அப்படின்றது தெரிஞ்சதோ மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. இதை பத்தி ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே நைட்டு முழுக்க ஒழுங்கா தூங்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் காலையில அம்மா வேகமா வந்து எழுப்பி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கெஸ்ட் வர போறாருமா, நம்ம கீழே போய் அவர் வெல்கம் பண்ணலாம் வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக அங்க வர நபரை பார்த்தது இவங்களுக்கு முகமெல்லாம் மாற ஆரம்பிக்குது. இது நாள் வரைக்கும் இவங்களோட கதவுல வந்து பயமுறுத்திக்கிட்டு இருந்தா அந்த பச்சை நிற கண்களுடைய பர்சன் தான் அங்க வந்து நிக்கிறார். இதை பார்த்து
பார்த்ததும் இவங்க அப்படியே பொத்துன மயக்கம் போட்டு விழ அங்க இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல. தண்ணீர் எல்லாத்தையும் தெளிச்சு எழுப்பும் போது இன்னமும் இவங்களுக்குள்ள இருக்க அந்த பயம் பாத்தீங்கன்னா போறதா தெரியல. இது நாட்கள் வரைக்கும் முகமூடி போட்டுக்கிட்டு இருந்த அந்த நபரோட முகம் இப்போ இவங்க பாத்துட்டாங்க. இதனால பேச வார்த்தைகளே இல்லாம இருக்கும்போது மறுபடியும் அந்த கெஸ்ட பாக்குறாங்க. ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே பயத்துல நின்னுகிட்டே இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி குழந்தைய ஒரு ஓரமா வச்சுட்டு இவங்க அந்த நபர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரும் பாத்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி சென்டர்னு ஒரு இடம் இருக்கும். அங்கதான் ஒரு 4 வாரம் ரிசர்ச்காக வந்திருக்காரு. அது வரைக்கும் இங்கதான் தங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட புல்லட்ல வந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரோஸ்லினோட அப்பா இருக்கா இல்லையா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கார்ல உங்களை டிராப் பண்றேன், சுத்தி இருக்கிற இடங்களையும் உங்களுக்கு சுத்தி காமிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பயணம் பண்ண ஆரம்பிக்க அவங்க அங்க போய்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல வீட்லயும் ரோஸ்லின் ஏதோ ஒரு விஷயத்துல அப்செட்டா இருக்காங்க அப்படின்றத அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை பத்தி அவங்க கிட்ட கேட்கலான்னு போக அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த நபர் தான் நான் கனவுல பார்த்த நபர், அவரை உடனடியா இங்கிருந்து அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா இதை ஏற்க மறுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க கனவுல அவரோட முழு முகத்தையும் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரோட கண்ணை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றது எனக்கு ஏற்கும்படியா இல்லமா, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், அவரை நம்ம இப்படி ஃபோர்ஸ் பண்ணிலாம் அனுப்ப முடியாது மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்காம இருந்தா அதுவே போதும், கொஞ்ச நாள்ல அவர் இங்க இருந்து போயிடுவார்னு சொல்ல இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி சோகமா ரூமுக்கு போறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. போற வழியில இருக்க எல்லா இடங்களையும் சுத்தி கித்தி காமிச்சிட்டு அந்த பயோடெக்னாலஜி சென்டர் இருக்கு இல்லையா, அங்க இறக்கி விடும் போது என் பொண்ணு ஒரு மாதிரி வியர்டா நடந்துகிட்டா அது நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போக அப்படியே கற்பரா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குறோன்னு போகும்போது கரெக்டா ஒரு 7:30 மணி வாக்குல இவங்களோட ஆலனோட ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு கெஸ்ட் இருக்கா இல்லையா, அவர் வர்றதையோ அவர் லைட் போடுற விஷயங்களையோ இவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்க எல்லாருமே என்னப்பா நேற்று எல்லாம் அவனுக்கு ஓகே தானே, அவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்னு கேட்க ஒரு 8-8:30 மணிக்கு வந்தேன்னு சொல்ல இதை கேட்டது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. 8-8:30 நேற்று 7:30 மணி வாக்குல உங்களோட ரூம்ல லைட் எரிஞ்சதுன்னு கேட்கும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. நேற்று என்னோட போன் சுவிச் ஆஃப் ஆனதால டைம் தெரியல நினைக்கிறேன், இங்கெல்லாம் 6 மணிக்கே ரொம்ப இருட்டாயிடுது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த பேசி சமாளிச்சு விட அப்படியே கட் பண்ணா இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓ அப்பா கூட்டு போனாரு அந்த நபர் தானா, எனக்கு என்னமோ அவரை பார்த்தா அவ்வளோ பயமாலாம் ஒண்ணும் இல்லையாமா அப்படின்ற மாதிரி கேட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷனை நோக்கி இவங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நைட் ஆச்சு அப்படின்னா அந்த நபர் நள்ளிரவுல லைட்டை போட்டுக்கிட்டு ஏதோ பண்ற மாதிரியோ நிறைய இடங்களுக்கு போற மாதிரியோ இவங்களுக்கு இந்த விஷுவலா தெரியும்ல, அதாவது நிழல் தெரியும் இல்லையா, அதை எல்லாத்தையும் பார்த்து பயந்துகிட்டே இருக்க இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த மனுஷன் கேஷுவலா இவங்க ஃபேமிலியோட கலந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது கனவா நினைவா நம்ம பார்த்தது ஒரிஜினலா அப்படின்ற குழப்பத்துல இவங்க இருக்கும்போது பட்டுன்னு ஒரு புது மாடு வாங்கினாங்க இல்லையா, அதை அவுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. ஃபேமிலி மொத்தமும் வெளியே போறாங்க. அந்த மாட்டை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி பரபரப்பா சுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த நபர் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்காரு. யாரும் அங்க இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் வழியா போகணும் ட்ரை பண்ண பட்டுன்னு வீட்டுல இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்னப்பா தேடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல இந்த தட்டு வைக்க கிச்சனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அது ஒன்னும் பிரச்சனை இல்ல கொடுப்பா நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க. ஆனா ரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு. அன்னைக்கு நைட்டும் இதே மாதிரி அந்த மனுஷன் லேட் நைட்ல லைட்டை போட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க பக்கமா அந்த ரூம் லாக் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பயந்து போறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொல்லிக்கிட்டே இவங்களோட ஃப்ரெண்டோட கார் இருக்கு இல்லையா, அதை டிரைவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முடியல. இருந்தாலும் நான் இதை பண்ணேன் அப்படின்னா உனக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட டீல போட்டுட்டு ஸோ ஃப்ரெண்டோட காரை இவங்க ஓட்டிக்கிட்டே இருக்க ஃப்ரெண்டுக்கு கார் ஓட்ட தெரியுமே தவிர சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஸோ சைக்கிள் ஓட்ட இவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சின்னதா இவங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெரியை பத்தி பயமுறுத்தி விட்டுறாங்க. பொத்துன்னு கீழே விழுந்து இவங்களோட கைகள்ல ஒரு காயம். அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே அந்த மர்ம நபரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டோ இவங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அதாவது தூங்குறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-2:30 மணி வாக்குல அந்த ரூம்ல இருந்து லைட் எரிய ஆரம்பிக்குது. எந்த நேரத்துல அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்ற கியூரியாசிட்டியில இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்கும்போது இவங்க சைடு லாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி இல்லையா, அந்த லாக்கு கொஞ்சம் கொஞ்சமா திறந்துகிட்டு அந்த நபர் வெளியில வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது கூடவே உங்களோட பூனை பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது காராம போயிடுச்சு. பூனையை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபரோட ரூமுக்குள்ள இருந்து பூனை கத்துற மாதிரி சத்தங்கள் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஓடி வந்து படுத்துக்கிறாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்ற பயத்துல இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த நபர் பூனை எடுத்துக்கிட்டு இந்த பூனை எப்படி என்னோட ரூமுக்கு வந்ததுன்னு தெரியல, ஆனா நைட்டு முழுக்க ஏன் கூட தான் இருந்ததுன்னு சொல்ல இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் கூட படுத்துக்கிட்டு இருந்த பூனை படிக்கட்டி ஏறி அவரோட ரூமுக்குள்ள போயிடுச்சு அப்படின்றது என்னால நம்ப முடியல. அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு பேசிக்கிட்டே இருக்க அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. கஸ்ட் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கும்போது பட்டுன்னு பூனை ஜன்னல் வழியா எகிரி குதிக்க ஆரம்பிக்குது. சோ இது மூலமாவே இப்படி போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்த கடந்து போக இவங்களோட ஃபேமிலி லைஃப்குள்ள அடுத்தடுத்த நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த நபர் ஒரு 4 வாரம் தான் இங்க இருக்க போறாருன்னு இல்லையா, அந்த
4 வாரத்தை எப்படியாவது ஓட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக இவங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அந்த மனுஷன் இந்த ஃபேமிலியோட பயங்கரமா மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடந்தாலும் சரி அவர் இல்லாம நடக்காது. அது எங்க போனாலும் சரி, அதாவது இவங்களோட பொண்ணு பாத்தீங்கன்னா இவங்க கூட சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ஆனா இந்த நபர் போவாரு. அப்படியெல்லாம் இந்த ஃபேமிலியோட அவர் மிங்கிள் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் அக்கேஷனல் ட்ரிங்கரான இவங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சு டெய்லி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் சரி நான் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபுட் எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிட்டோன்னு சொல்ல ஃபுட்டை திறந்து பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த பரோட்டா சில்லி சிக்கன். ஸோ இதனால அங்க இருக்க எல்லாருமே பரவாயில்லையப்பா, என்னோட பொண்ணுக்கு பிடிச்சதை கொண்டு வந்திருக்கியப்பா அப்படின்ற மாதிரி சாப்பிடலான்னு போகும்போது இவர் சாப்பிடாம இருக்கிறாரு. ஏன்னா நான் பார்ட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன், நம்ம வேணா லைட்டா குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவோட சேர்ந்து அவர் குடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அப்பா இப்பெல்லாம் நீங்க நிறைய வாட்டி குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க குடிக்க கூடாதுப்பான்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. தன்னோட மனைவி கிட்ட கொஞ்சம் கெஞ்சி பேசிட்டு குடிக்க ஆரம்பிக்க எந்த விஷயம் இவங்களுக்கு பிடிக்கல. இதனால கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போக அம்மா இவங்களை வந்து சாப்பாட்டோட சந்திக்கிறாங்க. அப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான் குடிப்பார், ஆனா அந்த நபர் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிடுவா இல்லையா, அதுக்கப்புறம் நம்மளோட அப்பா குடிக்க மாட்டார், இதை நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இப்போ இந்த சாப்பாடை சாப்பிட்டு இங்கேயே தூங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு வேணும்னா நீ மொபைல் போன்ல கேம் கொஞ்ச நேரம் விளையாடலாமே அவங்களோட போனை கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவங்க இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தெரியல. சாப்பாடை மறுபடியும் கொண்டு போய் வச்சுட்டு இவங்க மொபைல் போனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இருக்கிறவங்களும் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மொபைல் போன்ல வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை எப்படி வெளியே அனுப்பலாம் அப்படின்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. இவங்களுக்கு தூக்கம் வராததால என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டத்துல இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்களோட அந்த ஆலனோட இன்னொரு சைடு ரூம் இருக்கு இல்லையா, அது திறக்க ஆரம்பிக்குது அப்படின்றத கவனிக்கிறாங்க. எழுந்து போய் பார்க்கும்போது அந்த நபர் வெளியே வந்துகிட்டே இருக்காரு. ஓடி போய் இவங்க தூங்கிட்டே இருக்க மாதிரி செட்டப்ல படுக்கும்போது அந்த நபர் கரெக்டா உள்ள வர ஆரம்பிக்கிறார். இவங்களோட முகத்துல புக்கை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறது அவர் கவனிக்கிறாரு. புக் எடுக்கும்போது அவங்க எழுந்துக்கல. சரி கீழே போடலான்னு ட்ரை பண்ணல, அப்போ இவங்க எழுந்துக்கல. ஏன்னா அவங்க தெரிஞ்சுதான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால அந்த மனுஷன் அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு போக ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு இவங்க எழுந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம கனவா நினைவா அப்படின்ற மாதிரி யோசனையில இருந்தோ கண்டிப்பா இது நினைவுதான், இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இப்போ கைகள்ல ஒரு மொபைல் போன் இருக்கு. சோ இந்த மறுமரவு பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக பொறுமையா அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது மாடுகள் எல்லாத்தையும் வளர்ப்பாங்க இல்லையா, அங்க போறாரு. அங்க தாண்டி அப்பாவோட ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கருக்குள்ள போய் பணத்தை எல்லாத்தையும் திறந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இவங்க கவனிக்கிறாங்க. வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த நபருக்கு தன்னை யாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. காணாம போயிட்டாரு. இதனால இவங்களும் இவ்வளவு நேரம் வரைக்கும் இங்க தானே இருந்தார், எங்க போனார் அப்படின்ற பயத்துல தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி அந்த நபர் நின்றுகிட்டு இருக்காரு. சோ பயத்துல அங்கிருந்து ஓடலாம் ட்ரை பண்ண அவங்களை அப்படியே ஒரே பிடிச்சி முகத்துல ஒரு ஸ்ப்ரே அடிக்கும் போது பொத்துன்னு விழுந்து போறாங்க. கட் பண்ணா தூக்கத்துல இருந்து இதுக்கு அடுத்த நாள் காலையில எழுந்து பாக்குறாங்க. அதே மாதிரி முகத்துல அந்த புக்கு மூடப்பட்டிருக்கு. பயந்து போய் வேகமா வந்து அந்த நபர் எங்கன்னு அம்மா அப்பா கிட்ட கேட்கும் போது அவர் வேலைக்கு போயிட்டாரு. என்னமா ஆச்சுன்னு கேட்க இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுக்கும் உன்னோட கனவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு, நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும்னு சொல்லும் போது இவங்க இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. இது எதுவுமே என் கனவு கிடையாது, இது எல்லாமே உண்மைகள் தான் அப்படின்ற மாதிரி மொபைல் போனை செக் பண்ணி பாக்குறாங்க. வீடியோஸ் எதுவும் இல்ல. அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது கையில லைட்டா அடிபட்டிருக்கும். அந்த அடியை காமிக்கும் போது இது அவங்க சைக்கிள்ல இருந்து விழுந்தாங்க இல்லையா, அதுதான். இதனால இங்க நடந்த விஷயங்கள்லாம் உண்மைதான் அப்படின்றத இவங்களால நிரூபிக்க முடியாம போயிடுது. லாக்கர் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாம் வச்ச இடத்துல தான் இருக்கு, சாவியும் இவங்க வச்ச இடத்துல தான் இருக்கு. இதனால இவங்களோட ஃபேமிலியே ஒன்னும் பிரச்சனை இல்லமா, இது ஒன்னும் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்கள நம்பாம இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க இதை அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ரூமுக்கு போறாங்க. புத்தகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது அம்மா கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. வேகமா ஓடி போய் பார்க்க அப்பா அம்மா 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து சோகமா நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க அதை பார்க்கும்போது பொத்துன்னு மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட பூனைக்குட்டி இருக்கு இல்லையா, அது இறந்து போன நிலையில இருக்கு. பார்த்ததோ என்ன பண்ணதுன்னு தெரியல. ஃபேமிலி மொத்தமும் சோகமாயிடுறாங்க. ஏற்கனவே இங்க ஒரு முயல் பாத்தீங்கன்னா இறந்து போய் கிடக்கும். இப்ப பூனைக்குட்டி இறந்து போனதால மேபி இது பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கலாம். இதனால இங்க இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த பூனைக்குட்டியை புதைச்சிட்டு அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஜெரி அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்தாருன்னு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாட்டை ரோஸ்லின் சாப்பிட கிடையாது, அவங்களுக்கு கொடுத்த சாப்பாட்டுல கொஞ்சமா அந்த பூனைக்கு எடுத்து வச்சாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ பயந்து போறாங்க. வேகமா அம்மாவை கூப்பிட்டு இதுதான் நடந்திருக்கு, அந்த சாப்பாட்டை பூனை சாப்பிட்டதால தான் இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. முதல் வேலையா அது வீட்டுல இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கணவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அது கூடவே அவளோட மொபைல் போன்ல நான் வாங்கி பார்த்தேன், வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை வெளியே அனுப்புறது எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்த்து வச்சிருக்கா. இது மூலமா எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு சொல்லும் போது என்ன
என்ன அவ பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்குதான் நான் அப்பவே ஒரு கவுன்சிலிங்க கூட்டு போலான்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க விஷயத்த இவங்க, அதாவது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, கவனிக்கிறாங்க. தன்னோட அப்பா அம்மாவே இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற சோகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா அந்த நபரோட ரூமுக்கு போறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நீ தாண்டா இருக்க அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் ஒண்ணு அவங்கள தடுத்து விட்டு இருக்கணும், இல்ல கத்தி இருக்கணும், ரெண்டுமே பண்ணாம அவங்களோட வாயை பொத்தி அவங்கள அமைதியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அம்மா அப்பா வந்துடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. உடனே அம்மா அப்பாவும் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அதாவது என் பொண்ணு மேல தப்பே இருந்துட்டோம், அவ எதுக்காக என்னோட பொண்ணோட வாயை பொத்தி இந்த மாதிரி பண்ணிருக்கணும், இது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஜான் அப்படின்ற மாதிரி கணவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. கணவரும் உடனே நம்ம வாயால அவனை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றது சொல்ல முடியாது இல்லையா, அவன் ஒரு 2-3 நாள்ல இங்க இருந்து போக போறான், அது வரைக்கும் நம்ம விட்டுடலாமே, இவ்வளவு ஆஷா வெளியேற்றதுக்கான தேவையில்லையேன்னு சொல்லும் போது அப்படியே கற்பனை இதுக்கு அடுத்த நாள் காலையில நேற்று நடந்த சம்பவங்களால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும்னு தோணல, ஒரு 4-5 நாள்ல என்னோட ரிசர்ச் எல்லாமே முடிய போகுது, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுல இருக்கிறவங்களோட ஒரு மன கஷ்டமா இருந்தாலும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. அப்படியே கற்பனை வீட்டுல இருக்கவங்க ஒரு பக்கம் வெளியே போக இந்த மனுஷனும் தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறார். அந்த சமயம்னு பார்த்து அவரோட ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு இல்லையா, அந்த ரூம்குள்ள ரோஸ்லின் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அவரை பத்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க தேடி பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல வேலைக்கு போன அந்த நபரும் ஏதோ ஒரு யோசனையில அப்படியே வண்டியை திருப்ப ஆரம்பிக்கிறார். வேகமா வண்டியில திரும்பி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க ரோஸ்லின் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களோட பின்னாடி யாரோ வராங்க. வந்த நபர் ஜெரியா இருக்குமோ அப்படின்ற பயத்துல நாமெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிறது இவங்களோட அம்மா தான். என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க அவங்க அவரோட ஐடி கார்டு ஒன்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவரோட பேர் ஜெரி அப்படின்ற மாதிரி தான் இங்க சொன்னார் இல்லையா, ஆனா அவரோட உண்மையான பேர் ஜோமோன் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்ததோ இவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு, ஒருவேளை இங்க ஒரு மர்மம் இருக்கோ அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல திரும்பி வந்துகிட்டே இருந்தா இல்லையா, அவர் இவரோட வீட்டுக்கு, அதாவது இவரோட ரூமுக்கு எல்லாம் போக கிடையாது, அங்கிருந்து கிளம்பி சர்ச்சில் இருந்து அனுப்பப்பட்ட லேடி இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போறாரு. அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ அம்மாவுக்கு வந்திருக்க நபர் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சந்தேகத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜெரி கவிதா அப்படின்ற ஒரு லேடியால தான் இங்க வந்தாருன்னு இருக்கும். அவங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட சொந்தக்காரங்க இங்க வந்தாங்க இல்லையா, அவங்க இங்க தான் தங்கிட்டு இருக்காங்க, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க, ஜோமோன் யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜோமோனா அது அப்படின்ற மாதிரி சிந்திச்சுட்டு பட்டுன்னு ஆமா எனக்கு தெரியும், உங்க வீட்டுல இருக்கா இல்லையா ஜெரி, அவனோட உண்மையான பேரு தான் ஜோமன், அவன சர்ச்சில் எல்லாரும் ஜெரின்னு கூப்பிடுவாங்க, அதனாலதான் இது யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு அந்த தாத்தாவோட பர்த்டே இருந்தா இவங்க எல்லாருமே கூட்டினாங்க. சோ அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தானா அப்படின்ற ஒரு கேள்வி, அந்த ஃபங்க்ஷன்ல தான் இருந்தா, நீங்க மேபி அவனை கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல அந்த நபர் இருக்கார். சோ இதனால இவங்களோட பொண்ணு கிட்ட நீ சந்தேகப்படுறதுல தப்பு இல்லமா, ஆனா தேவையில்லாம ஒருத்தர் அசிங்கப்படுத்த கூடாது இல்லையா, நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம், அது எல்லாமே கரெக்டா தானமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள அங்க இருந்து கூட்டு போக அதே சமயத்துல இவரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா ஒரு வேலை செய்யறதா சொல்லி வச்சிருக்கா இல்லையா, அங்க போகலான்னு ட்ரை பண்ண இவருக்கு முன்னாடியே அங்க சோபா போய் நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட ஜெரின்னு ஒருத்தர் வேலை செய்யறாரான்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்படிலாம் யாரும் வேலை செய்யலையான்னு சொல்ல இவங்க ஜோமோன்னு சொல்லி பாக்குறாங்க. இல்லமா எனக்கு தெரியல, நீங்க வேணா உள்ள போய் கேட்டு பாருங்களேன்னு சொல்ல பட்டுன்னு அந்த ஜெரி அங்க என்டர் ஆக ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா வெளியில இருந்து ஓடி வரேன்னு கேட்க இல்லங்க ஒரு தம்மு பிடிக்கணும்ன்றதுக்காக போனேன், அவன் என்ன இந்த பக்கம் வந்து கேட்கும்போது உனக்காக நான் சமையல் செஞ்சேன், அந்த சமையலை கொடுத்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்லி நான் உங்களோட வேலை செய்யற இடத்த பார்க்க முடியுமான்னு கேட்க இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோமோ அப்படின்றது தெரியாம பயந்து உள்ள கூட்டு போய் ஆளே இல்லாத ஒரு டேபிள காமிக்கிறாரு. அங்கதான் நாங்க வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 4-5 பசங்க அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்கள கை காமிச்சு இவங்க தான் என்னோட கொலீக் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசுற மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க இதை பார்த்து சரி இவர் இங்க தான் வேலை செய்யறாரு போல அப்படின்ற மாதிரி நம்பி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ரோஸ்லின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இரவு நேரத்துல தூங்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பா அம்மா 2 பேருமே இன்னைக்கு அவங்களோட பர்த்டே போல சர்ப்ரைஸ்க்காக பக்காவா செட்டப் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு அவங்களோட 18வது பர்த்டே. சோ பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரியே புது மொபைல் போனை கொடுக்கறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அது கூடவே உங்களுக்கு பைக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த பர்த்டேவை உன்னோட வாழ்நாளே மறக்க முடியாத பர்த்டேவா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு கடைசியா அப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட மொத்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே இவங்களோட பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் தான் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சரி வராரு. அவர் இவங்களோட பர்த்டே அப்படின்னு தெரிஞ்சது வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்ல அவங்களோட முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லை. அது கூடவே என்னோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னும் ஃபைனல் சப்மிஷன் மட்டும் தான் இருக்கு, ஒரு 2-3 நாள்ல நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த குழந்தைக்கு பயங்கர சந்தோஷம். என்னோட
வாழ்நாள் இவ்வளவு சந்தோஷத்தை எந்த பர்த்டேக்கும் நான் அனுபவிச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாருமே இல்லாத சமயத்துல அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு நபர் கூட ஜெரி இருக்கா இல்லையா தனிமையில சந்திக்கிறார். அண்ட் ரெண்டு பேரும் சிகரெட் குடிச்சுக்கிட்டே நம்ம போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் விலைக்கு போற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு 2-3 நாள் மட்டும் தான் என்னால இங்க தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ரத்தம் சிந்தாம இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம கிளம்பணும். ஏற்கனவே ஒரு பூனைக்கு ரத்தம் சிந்தியாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு இவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூனையை இவனுக்கு தான் கொலை பண்ணிருக்கானுங்களோ அப்படின்ற தாட் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அம்மா அண்ட் ஹீரோயின் 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. ஒரு மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக பின்னாடி ஆள் வர்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு மேம் எனக்கு சிகரெட் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதான் ஒரு கம்பெனிக்காக இவரை கூப்பிட்டா மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போக அது மூலமா தான் இவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு மாடு பயங்கரமா ஓடிக்கிட்டே இருந்தது இல்லையா, அதுக்கு காரணம் இந்த ஜெரியோட நண்பர் தான். அவர் அந்த மாட்டை அடக்கணும், அதாவது மாட்டை பிடிக்கணும்னு போக ஃபேமிலி மொத்தமும் வெளியே வந்துருச்சு. ஸோ அதை பயன்படுத்தி ஜெரி வீட்டில் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கார் போல அதை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு இங்க ரிவீல் ஆகி முடிக்க அப்படியே கட் பண்ணா ரோஸ்லின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் இரவு நேரத்துல தனியா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த மர்ம உருவம் இருக்கு இல்லையா அது இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா கிட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அம்மாவோட கண்கள் பச்சை நிறத்துல மாற ஆரம்பிக்குது. பட்டுன்னு இவங்க பார்த்து பயந்து போறாங்க. இது எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு கனவா வந்துகிட்டே இருக்கு. இந்த வாட்டி அந்த பச்சை நிற கண் அம்மா கிட்ட வந்தது. இதனால இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி சோகமா எழுந்து கேலண்டரை பாக்குறாங்க. இன்னைக்கு அந்த நபர் போக போறார் அப்படின்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டது பயங்கரமான ஒரு சந்தோஷம். இதுக்கப்புறமாச்சு இந்த வீட்டுல ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சாப்பிட போகும்போது அந்த மனுஷன் அந்த சமயத்துல தான் என்னோட ரிசர்ச் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஃபைனல் சப்மிஷன் மட்டும் ஒரு 2-3 நாட்கள் இங்க இருந்தே பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா நான் இங்க தங்கிக்கலாமான்னு கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு பயங்கரமான சோகம். இவர் இங்க இருந்து போவார்னு எதிர்பார்த்த இப்படி கேட்கிறாரு. அப்பா அம்மா என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. அவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி மறுக்க முடியல. சரின்னு சம்மதிச்சதால அவர் அங்க இருக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு பயங்கரமான சோகம். இன்னும் 4 நாட்கள் எப்படி போக போகுது, என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ளே முடங்கி போய் கிடக்க அந்த சமயத்துலதான் இவங்களோட பிரதர் வாசிச்ச ஒரு வயலின் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. வேகமா ஓடி வர அந்த ஜெரி இருக்கா இல்லையா அவர் அந்த டியூனை வாசிக்கிட்டு இருக்காரு. அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட பையனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபேமிலிக்குள்ளேயே நெருக்கமாக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அங்கிருந்து சோகமா கிளம்ப ஆரம்பிக்க அடுத்த நாள் காலையில அப்பா தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் வெளியே போக. ஆனா அம்மா ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இந்த சம்பவத்தை பயன்படுத்தி அதாவது இந்த சமயத்தை பயன்படுத்தி இவர் எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. குழந்தையோட இவங்க இருக்கும்போது பட்டுன்னு ஒரு ஐடியா வேகமா ஜெரியோட ரூமுக்கு போய் என்னோட ரூமுக்குள்ள பாம்பு வந்துருச்சு, குழந்தை வேற இருக்கு, நீங்க காப்பாற்ற முடியுமாறு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. அதாவது ஏமாத்திர வேலை எதனா பாக்குறியான்னு கேட்க இவங்க உண்மையாலே பாம்பு தான் வந்துருச்சு, நீங்க உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போய் குச்சியை வச்சு பாம்பை தேடிக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல கணவன் மனைவி 2 பேருமே வர வழியில சந்திக்கிறாங்க. ஃபாதர் ஏற்கனவே இவங்க கிட்ட பேசிட்டார். அண்ட் இவங்களோட பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக அங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதான் ரோஸ்லின் இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பாம்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை தெரிஞ்சு அந்த நபரும் என்ன நீ ஏமாத்த பாக்குறியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பா அம்மா வர்றத கவனிச்சுட்டாங்க. இதனால இந்த நபர் அடிக்கணும்னு போகும்போது அவர் தடுக்க ஆரம்பிக்கிறாரு. கைகள் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு இவங்க இங்க வந்ததோ இதை பாக்குறாங்க. இவ பயங்கரமா நடிக்கிறா. வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டா அதனாலதான் நான் வந்தேன், அடிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபாதர் வந்திருக்காரு, எது வந்தாலும் ஃபாதர் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டு போய் ஃபாதர் கிட்ட பேச ஆரம்பிக்க அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஃபாதர் அப்பா அம்மா 2 பேரையுமே கூப்பிட்டு உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுல இவன் எதுக்காக தங்க வச்சிங்க, அவனோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்னா இல்லையா, அப்படி இருந்தும் எதுக்காக மறுபடியும் இங்க ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்கான், உங்க குழந்தை மேல உங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா முதல் வேலையை அவரை நீங்க வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தீர்த்து சொல்லிட்டு போக இவங்க அந்த நபரை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்களோட பொண்ணு மேலேயே தப்பு இருந்தாலும் ஒரு பேரண்டா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பொலைட்டா அவர்கிட்ட சொல்லும் போது அவர் இங்க மறுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாரு. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல இவரோட ஆள் அங்கதான் அந்த ஃபார்ம்ல வேலை செய்யறாரு இல்லையா, அவர் அங்கதான் இருக்க போறாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் ரோஸ்லினுக்கு கொஞ்சமா இவங்க ஃபேமிலியோட அன்பு கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியும் இவங்களோட
அவங்களோட தம்பி கூட இவங்க க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக இவங்களுக்கு அந்த கெட்ட கெட்ட கனவுகளா வந்துகிட்டு இருந்தது இல்லையா, அது எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியோ இவங்க அந்த வண்டியை பழகணும் அப்படின்றக்காக கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஜெரிய காமிக்கிறாங்க. ரோஸ்லினோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்கள மறுபடியும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி ஒரு பெரிய பிளான வச்சிருக்காரு போல. அந்த பிளானோட இவர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே கற்பனை இவங்களோட பிரதர் இருக்காங்களே ஆலன், அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போன நாளான இன்னைக்கு அவரோட கல்லறைக்கு போறாங்க. அவர்கிட்ட நிறைய பிரேஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபேமிலி மொத்தமா உருக்கமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, நீங்க எல்லாரும் போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பினதோ இவர் யாருக்கும் தெரியாம ஒரு கார் வச்சிருக்காரு. அந்த கார் எடுத்துக்கிட்டு பயணப்பட ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே அங்க இருக்க ஜெரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது பயணப்பட்டுக்கிட்டே இருந்த அந்த நபர் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு, அங்க போறாரு. ஒரு பெரிய மேப் மாதிரி அனத்தை எடுத்து வச்சுட்டு யாரோ ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்க அது கூடவே சிகரெட்டும் பிடிக்க ஆரம்பிக்கிறார். சோ இந்த நபர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே சிகரெட் பிடிச்சிருந்திருக்கவே மாட்டாரு. இந்த ஜெரி பெர்மிஷன் கேட்கும் போது கூட என்னோட வீட்டுல சிகரெட் பிடிக்க கூடாது, நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் பிடிச்சிருக்கேனே தவிர இப்ப கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்திட்டு அப்படியே கற்பனா வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது ஒரு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவன் இது நேரம் வரைக்கும் எங்க போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட மனைவி கேட்கும் போது என்னோட ஃப்ரெண்டை நான் பார்க்க போயிருந்தேன், என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே உனக்கு தெரியாது இல்லமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஜெரி இருக்கா இல்லையா, அவன் வேக வேகமா மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பழுப்பு புடிச்சு ஏறி அந்த ஹீரோயினோட ரூமுக்கு போறான். அவங்க கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது அதை இவங்க கவனிச்சிடுறாங்க. பயங்கரமா கத்திக்கிட்டே இவரை தள்ளி விட்டுட்டு வேக வேகமா அப்பா அம்மா கிட்ட போய் என்னோட ரூமுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அழுதுகிட்டே இருக்க. அந்த சமயம்னு பார்த்தா அப்பா என்னன்னு பார்க்க போறாரு. திரும்பி அப்பா வரதா தெரியல. பயங்கர காயங்களோட அவர் அங்க விழுந்து போக அங்கிருந்து வர ஆரம்பிக்கிறது ஜெரிதா. சோ அந்த மர்ம நபர் ஜெரிதா அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வந்து வேக வேகமா ரோஸ்லின பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அம்மா தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களையும் அடிச்சு போட்டு ரோஸ்லின தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவரை பின்னந்தலையில யாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொத்துன்னு விழுந்து போக ரோஸ்லின் ஒரு பக்கம் விழுந்துடுறாங்க. புது கேரக்டர் ஒருத்தர் அங்க என்ட்ராக ஆரம்பிக்கிறார். அவர் யார் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனா ஜெரி கிட்ட இருந்து இப்ப ரோஸ்லின காப்பாத்திட்டார் இல்லையா. இதனால ரோஸ்லின் வேக வேகமா எழுந்து பாக்குறாங்க. அப்பா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண அப்பா புடிச்சு, அதாவது அவங்களோட தலையை புடிச்சு ஒரே அடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த நின்னுகிட்டு இருக்கா இல்லையா புது கேரக்டர், அவரை பார்த்து தலையாட்டும் பொழுது அவர் இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. இதை இவங்க பாக்குறாங்க. ஒன்னும் புரியல என்ன நடக்குது அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது அம்மா வராங்க. அம்மா கிட்ட ஓடி போய் நின்று இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்க பலார்னு ஒரு அறைய கொடுக்குறாங்க. பொத்துன்னு விழுந்து போறாங்க. சோ அப்பா அம்மா ரெண்டு பேருமே திடீர்னு இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னும் புரியல. 3 பேரும் சேர்ந்து அவங்கள கொலை பண்ணணும்னு போகும்போது பட்டுன்னு கன் ஃபயர் ஆகிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க அந்த புது கேரக்டரை கண்ணால சுட்டுட்டு அங்க இருக்க எல்லாருமே கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க ஜெரிய நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஜெரி இங்க இவங்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. உன்னோட அம்மா அப்பா அவங்க கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல பயங்கர ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ ஜெரி பாத்தீங்கன்னா அவரோட ஆக்சுவல் பேர் ஜோமோன் அப்படின்றது. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். அவரோட சீனியர் ஆபீசர் கூப்பிட்டு ஒரு ஏவிய போட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜான் அண்ட் ஷோபா இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க. ஷோபா பாத்தீங்கன்னா அதே ஊர்ல இருக்க ஒரு பெரிய பணக்காரங்களோட வீட்டுல, அதாவது வயசானவங்களோட வீட்டுல வேலைக்காரி ஆகும். அண்ட் இந்த சைடு இருக்க ஜான் ஒரு ஃபாரினருக்கு டிரைவரா வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட கல்யாணத்தை பண்ணி வச்சது இந்த ஷோபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஏஞ்சல் அப்படின்றவங்க தான். சோ கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஆலன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல இவங்களோட ஃப்ரெண்டான ஏஞ்சல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரோஸ்லின் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அவங்க ஃபேமிலியா ட்ரிப் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்டால அவங்களோட ஃபேமிலி மொத்தமும், அதாவது இந்த ஏஞ்சலோட ஃபேமிலி மொத்தமும் இறந்து போறாங்க. ஏஞ்சல் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க கையில கை குழந்தையோட. இதனால இவங்களை பாத்துக்கணும் அப்படின்ற பொறுப்பு ஷோபா கிட்டயோ ஜான் கிட்டயோ வர ஆரம்பிக்குது. கை குழந்தைய ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் ஏஞ்சலுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஏஞ்சலுக்கு தான் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டோம் அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. இதனால தன்னோட சொத்துக்கள் எல்லாமே என்னோட குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது போனோம், அதுக்கு முன்னாடி என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா எல்லா சொத்துக்களுமே சேரிட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே போற போக்குல இந்த ஷோபாக்கும் ஜானுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இது நாள் வரைக்கும் இந்த சொத்தை நம்ம சந்தோஷமா ஆண்டுகிட்டு இருந்தோம், இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை விட்டு இந்த சொத்து போக போகுது. ஆனா அதுக்கு
எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஏஞ்சலும் உயிரோட இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி படுத்த படுக்கையா இருக்க ஏஞ்சலை இவங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட குழந்தையான ரோஸ்லினை எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த இது வரைக்கும் ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல இந்த குழந்தையால நாம பணக்காரங்களாக போறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகி தன்னோட வாழ்க்கையை இத்தனை நாட்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு சொத்துக்கள் எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கலாம், இவங்களோட குழந்தைய செட்டில் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு பிளான். இது எங்க லீக் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகும்போது அவளை சாகரிச்சு சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட கூடவே, அதாவது இந்த சம்பவங்கள் நடந்தது இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஆண்டனி அப்படின்ற ஒரு நபர் கூட இருந்துதான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது யோசிக்கிறாரு, இந்த கொலையை பண்ணிட்டு தான் சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுக்கணுமா, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க இவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சல் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த ஷோபாவும் ஒன்னதான் படிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஷோபாவோட அம்மா ஏஞ்சலோட வீட்டுல வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த பாகுபாடு எல்லாம் இல்லாம ஏஞ்சல் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டா, கூட சரி சம்பவமா உட்காந்து எல்லாத்துலயுமே நான் கரெக்டா தான் இருப்பேன், அவளை விட நான் ரொம்ப நல்லாவே படிப்பேன், இது எல்லாமே என்னோட அம்மா இருக்க வரைக்கும் மட்டும்தான். என்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே நாசமாயிடுச்சு, எந்த இடத்துல நான் சமமா பார்க்கப்பட்டனோ அதே இடத்துல நான் வேலைக்காரி ஆகுவோம். அது ஏஞ்சல் பயங்கர பாடி லாங்குவேஜும் காமிக்க ஆரம்பிச்சா, என்கிட்ட பேசுறதே தவிர்த்துட்டா, இது எல்லாமே அந்த பணத்தால தானே. இதே மாதிரிதான் ரோஸ்லின், அவளுக்கு இந்த சொத்துக்கள் எல்லாமே போக போகுது அப்படின்றது தெரிஞ்சா அவளோட குணத்துல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது நமக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இதை ஆண்டனி கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவுல தான் ஆலன் இறந்து போனதால கரெக்டா 18 வயசு ஆகட்டும், அந்த ஆலனோட நினைவு நாள் அன்னைக்கு இவளை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டுறாங்க. ஏன்னா இவங்க பண்ணது எல்லாமே ஆலனுக்காக தான், அவன் இறந்து போயிட்டான். இதனால இந்த விஷயத்தை ஈஸியா விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டனி கொஞ்சம் யோசிக்கிறார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை கொலை பண்ணிட்டாங்க. சோ ஆண்டனியோட காதலி யார் அப்படின்னா அந்த சர்ச்சில் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டர் தான் என்னோட காதலான ரொம்ப நாளா காணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவர் பண்ண விஷயங்கள் கடைசியா எங்க போனார் அப்படின்ற எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணும்போது தான் ரோஸ்லினுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஆபத்து இருக்கு அப்படின்றத இவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் ஜெரி கவிதாவோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அதை வச்சு இங்க உள்ள போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவர் வீடு முழுக்க தேடிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அது என்ன அப்படின்னா இந்த 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ரோஸ்லின் கிட்ட எல்லா சொத்து போகும் அப்படின்ற மாதிரி அம்மா எழுதிட்டு போனாங்க இல்லையா, அந்த உயிர் பத்திரத்தை தான். சோ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல கண்டுபிடிக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டான். அந்த பொண்ணு நிறைய வகையில காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு கான்ட்ராஸ்டா அப்படி எதிர்மறையான விஷயங்களை பண்ணதால வீட்டை விட்டு வெளியே போறாரு. அதுக்கப்புறமா தான் பேக்கப் பிளான ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆலனோட நினைவு நாள் அன்னைக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு சாகடிக்க போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது அந்த பொண்ணோட அப்பா ஜான் இருக்கா இல்லையா, அவர் ஒரு ஆளுங்களை செட் பண்றாரு. இது ஒரு திருட்டால நடந்த கொலையா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணி அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதை இவர் தடுக்கணும் அப்படின்றதுக்காக அவனுங்க எப்ப வேணா வீட்டுக்குள்ள வரலாம், ரோஸ்லினுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை போய் நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஆளா உள்ள போயிருப்பா இல்லையா, அதனாலதான் அப்படின்ற இது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி முடிக்க லிட்டரலி இங்க இவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் அடையணும் அப்படின்றதுக்காகவும் தன்னோட பையனை கொலை பண்ணவுல சும்மா விட கூடாது அப்படின்ற ஒரு ரிவெஞ்சுக்காகவும் தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இங்க தெளிவாய் முடிக்கும் போது கரெக்டா போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க 2 பேரையும் கைது பண்ணி கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை யார் கையில போக போகுது அப்படின்றது தெரியல. இந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா ஆலன் இறந்து போயிட்டா நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பெத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் நினைச்சு அந்த ஷோபா இருக்காங்க இல்லையா, பயங்கர கோபத்தோட பயங்கர வன்மத்தோட ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒருத்தர் குறுக்குல வர ஆரம்பிக்கிறார். அவர் தான் சரி. சோ ஒரு ப்ரொடெக்ஷனா இவர் பக்கத்துல இருக்காரு அப்படின்ற ரெஃபரன்ஸை நமக்கு காமிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு டவலை கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு இது எல்லாமே ஒரு கனவா இருக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியோடவே இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.